அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு 17 வருட காலம் வந்து ஒரு விஜய் ரசிகனா மக்கள் இயக்கம் தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு நிர்வாகியா பொறுப்பாளரா ஒரு 17 வருஷ காலத்தில் வந்து நம்ம டிராவல் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நம்ம 2 வருஷம் தான் ஆகுது. இவ்வளவு நாள் பயணம் பண்ண என்னால் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பயணம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கட்சியோட உட்கட்டமைப்பு வந்து மிகவும் சரியில்லை, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் இதை பற்றி எவ்வளவோ விஷயம் எவ்வளவோ தடவை வந்து நாங்கள் வந்து இதை பற்றி என்னென்ன தவறு இருக்குங்கிறத வந்து நான் போய் முறையிட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். இப்படி போனால் மித்த தொகுதி இருக்குங்க, விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதியில் வந்து நம்ம செல்வாக்கு இல்லாமல் போயிடுவோங்கிறத வந்து நான் நிறைய பதிவு வச்சுருக்கேன். ஆனால் கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் அவரோட சுயநலத்துக்காக அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை மட்டுமே வச்சு ஒரு கட்சி நடத்த முடியும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, உறுதியாக பண்ண முடியாது. உழைச்சவங்க, அதாவது அவர் மட்டும் இந்த கழகத்தை வந்து தூக்கி நிப்பாட்டல. இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கல்ல, இந்த மக்கள் தான் வந்து இவ்வளவு நாள் வந்து தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு எதனால புரியாம போச்சு எனக்கு தெரியல. நானா இருக்கட்டும், இப்போ மணிகண்டனா இருக்கட்டும், இது 2 பேருமே ஒரு 17 வருஷத்துல நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். இசைக்குன்னு ஒரு பையன் தம்பி இருக்கா, இசைக்குங்கிற ஒரு பையன், அவனோட பங்களிப்பு வந்து இந்த கட்சியில் மிகவும் பெரிதாக இருந்துச்சு. அவனோட வயசே எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வயசு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் அதில் டிராவல் பண்ணியிருக்கான். டிராவல் பண்ண ஒரு ஆளு கூட மதிப்பு மரியாதைங்கிறது சுத்தமாக கிடையாது. நீங்கள் வந்து வெளிப்படையாக நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய தடவை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுங்க. சர்வே எடுத்து விளாத்திகுளம் சூழ்நிலை நிலைமை என்ன, அவங்க பொறுப்பாளர்கள் வந்து சரியாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்களா இல்லையா, நாங்கள் எப்படிலாம் அவங்க வந்து பொறுப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஒரு வார்டுக்கு 15 பேர் போட சொல்கிறாங்க. எப்படி சாத்தியப்படும்? இல்லை, எப்படி சாத்தியப்படும்? பொறுப்பாளர் 15 பேர்னா ஒவ்வொரு, அதனால இவங்க போட்டி போட்டு இவங்க பொறுப்பு போடுறதே வந்து கவனங்கள் செலுத்துறதுனால இப்போ வரைக்கும் பொறுப்பு மட்டும்தான் போட்டுருக்காங்க. கழகப்படி அவங்க ஆற்றவே இல்லை. எங்களை போன்றவர்கள், இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்க, ஒரு 7 வருஷம் நான் வந்து கனடாவில் வந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். கட்சி ஆரம்பித்த ஒரே காரணத்துக்காண்டி அங்கேருந்து வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்காண்டி அங்கேருந்து வந்தோம். இங்கே மிக பிரமாண்டமாக வந்து அந்த மாநாட்டுக்கு நாங்கள் எடுத்து கொண்டு போனோம். நல்லபடியாக போச்சு. அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டுக்கு நான் மொத்தமே ரெக்கார்ட் பண்ணி அங்கேருந்து வந்தாச்சு. என்னோட நண்பன் மணிகண்டனாக இருக்கட்டும், ஒரு கிட்டத்தட்ட 17 வருஷம் டிராவல் பண்ண மணிகண்டன், அவனும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அவனோட வேலையை விட்டுட்டு கழக படிக்காட்டி அவனும் டிரான்ஸ்ஃபர் கேட்டு போராடி செஞ்சு ஒரு 6-7 மாதங்கள் போராடி திருப்பி இங்கே வந்தான். இங்கே வந்து என்ன நடக்கு, இவரோட ஆதரவாளர்கள் மட்டும்தான் இருக்கணும், அவருக்கு வேண்டப்பட்டவங்க. சரி, அது போனால் போகுது. கட்சியோட வயசு முதிர்ந்தவர் ஒரு ஆள் வராரு அப்படின்னு எங்கள் நிர்வாகி எல்லாருமே சொன்னாங்க. சரி, செங்கோட்டை ஐயா போய் பார்க்கலாம். நான் சொன்னேன், ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. 10 நாள் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நாள் கடந்துக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான போடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புசியானந்தவனுக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அங்கே போயிடும் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் ஐயா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துடுவாங்க. கண்டிப்பாக பயணம் பண்ணவே முடியாது. 17 வருஷத்தில் நான் சொல்கிறேன்ல, உறுதியாக வந்து அந்த கட்சியில் பயணம் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, வேட்பாளர் அறிவிப்புக்கு அப்புறம் எவ்வளவு பேர் வெளியே வராங்க நம்ம பார்க்க தான் வரோம். வேட்பாளர் அறிவிப்புங்கிறது தான் நான் இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துருக்கேன். நாங்கள் ஒரு 6 மாத காலமாக எல்லாருமே டிப்ரெஷனில் போயிட்டாங்க. என்ன பண்ண, டெய்லி வந்து கல்யாண வீடு வருது, சில விஷயங்களும் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து எந்த அடிப்படையில் போக பொறுப்பாளர், நீங்கள் மீடியா காரணம் உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும். கடைசியாக வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் அறிவிக்கிற அன்னைக்கு, தலைவர் வருகை அன்னைக்கு காரை பிளாக் பண்ணி கொஞ்சம் காரை மறித்து அங்கே உண்ணாவை இருக்கிற நானும் ஒரு ஆள் நான் இருந்தேன். நான் எந்த அடிப்படையில் போனேன்னா, விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதியில் உழைச்சவங்கிற அடிப்படையில் மட்டும்தான் போனேன். 15 பொறுப்பு யாருக்கு கொடுத்துருக்காங்க, இந்த கேள்வி நான் கேட்கறதுக்காண்டி நான் போனேன்.
15 பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, உழைச்சவங்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன். நான் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இல்லைங்கிறது 15 பேருக்கு உழைக்காத ஆளுங்களுக்கே கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நான் போச்சல போய் பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை பதிவாக கேட்டுக்கோங்க. அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு பொறுப்பு இல்லைங்கிறத விட்டுருங்க. அப்ப அனுபவம் முக்கியம் உள்ள யாராவது ஒரு ஆள் வந்தா கூட நான் சேர்த்து பயணிக்க தயார்னு சொல்லியாச்சு. அப்ப அடுத்த அடிப்படையில் இருக்கும்போது என்னை சார்ந்த பின்னாடி வேலை பார்த்தவங்க யாருக்காக தான் பொறுப்பு கொடுக்கணும். அப்ப எதுவுமே இல்லாம இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கட்சி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது லாங் லாஸ்டா கட்சி நிலைக்காது. 2026 மிகவும் மோசமான தரமா தமிழக வெற்றி கழகம் உறுதியாக அமையும். இப்ப நம்ம